பார்த்தா உங்க ராசிக்கு, மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்த குரு 4ஆம் இடத்துக்கு போறாரு. இப்ப 4ஆம் இடங்கிறது என்ன? நம்மளோட சுகஸ்தானம். சொந்த சொந்த உறவை குறிக்கக்கூடிய ஸ்தானம். சொத்துங்கிற ஸ்தானம், வண்டி வாகனங்கிற ஸ்தானம். அப்ப இந்த ஸ்தானத்துக்குலாம் போறாருங்க. சொத்துங்கிற ஸ்தானத்துக்குலாம் போறாரு. அப்ப அந்த ஸ்தானம் என்ன? டாக்குமெண்ட்ஸை குறிக்கக்கூடிய இடம். அப்ப மிதுன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில அனைவருமே ஒரு டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான ஒரு மாற்றத்தை, அதாவது உங்க பேர்ல இருக்கிறவங்க, உங்க வீட்ல இருக்கிறவங்க பேர்ல மாத்தக்கூடிய தன்மையும், இல்ல நீங்களே மாத்தி அமைக்கக்கூடிய தன்மையும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் தொடர்பு பிரச்சனைகள் இருக்கும். டாக்குமெண்ட்ஸ்ல சிக்கல்கள் வரக்கூடிய தன்மைலாம் இருக்குங்க. ஏன்னா அது வந்து டாக்குமெண்ட்ஸ்க்கு இடத்துல போய் குரு போயிட்டோம்னா, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரலாம். இல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒரு மாத்தக்கூடிய தன்மை இருக்கா? உங்க பேர்ல சரியில்லாம கூட இருக்கலாம். ஏன்னா பாதகமான இடத்துக்கு போறாரு. அப்ப அதுல ஏதாச்சும் பாதகத்த குடுக்கும். அதனால அத சாதகமாக்குறதுக்கு ஒரு மாற்றத்தை எண்ணலாம். இல்லாட்டி நம்ம பேர்ல இருந்து வேறவங்களுக்கு விக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் எழக்கூடுங்க. ஏன்னா அந்த இடம் அந்த மாரி இடம். அடுத்தது இந்த பாவத்துல எந்த பாவத்துல குரு இருக்குன்னா, அந்த பாவத்துக்கு உண்டான வேலையை 100% குடுப்பாருங்க. அப்ப 4ஆம் இடங்கிறது உங்களுக்கு அது சொத்துங்கிற ஸ்தானம். அப்ப சொத்துங்கிற ஸ்தானத்துல வந்து சொந்த பந்தத்துங்கிற ஸ்தானத்துக்கு வந்து ஒரு சொத்தை வாங்கி விக்கக்கூடிய தன்மை உண்டு. இல்லாட்டி ஒரு சொத்தை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு. அப்படிங்கன்னா உங்க பேர்ல இந்த காலகட்டத்தில சொத்து எது இல்லாம இருக்கிறது, வாங்காம இருப்பது நல்லது. யார் பேர்ல வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை வேண்டுமில்ல. அப்ப உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து உங்க பேர்ல வாங்குவதோட, உங்களோட கலஸ்தரம் என்று சொல்லக்கூடிய மனைவி பேர்ல வாங்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு வந்து பிள்ளைங்களோட பேர்ல வாங்கலாம். அவங்க ஏன்னா உச்சத்த நோக்கி போறாரு. 5ஆம் இடம் புத்திரஸ்தானம். உச்சத்த நோக்கி குரு போறாரு. அப்ப அவங்க பேர்ல வச்சுக்கிறது உங்களுக்கு இந்த மாரி ஒரு தன்மையில வச்சுட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. அடுத்ததாக உங்களோட குருவோட பார்வை எடுத்துக்கணுங்க. குருவோட பார்வை எத பார்க்குறாருன்னா, மீன ராசிக்கு அஷ்டம ஸ்தானத்த பார்க்குறாரு 5ஆம் பார்வையாங்க. அஷ்டம ஸ்தானமும் சரியில்லைங்க. ஏன்னா குரு அஷ்டமத்த பார்க்கும்போது நமக்கு கஷ்டம் குறையுமான்னு பார்த்தா அதிகரிக்குதுன்னு சொல்லுது. ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வருதுங்கிறான். இந்த பிரச்சனை முடிஞ்சுச்சுன்னா அடுத்த பிரச்சனை வருங்கிறான். அப்படிங்கிற ஒரு தன்மையை காட்டுறான். அப்ப அஷ்டமஸ்த குரு பார்ப்பது சிறப்பில்ல. அடுத்ததாக உங்களுக்கு 7ஆம் பார்வைய தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. அப்ப இந்த காலகட்டம் தொழில்ல கண்ணும் கருத்துமா இருந்தீங்கன்னா சிறப்புங்க. தொழில் வளர்ச்சி பெறுங்க. தொழில் நல்லா இருக்குங்க. தொழில்னால அனைத்துமே நல்லா இருக்கு. அதாவது உத்தியோகம், புருஷ லட்சணங்க மாரி நம்ம வேலைய ஒழுங்கா செஞ்சோமாவே நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டுது. அப்ப வேலை செய்ய செய்ய வேலைய நம்ம பார்க்க பார்க்க நமக்கு உண்டான ஒரு பலனை குரு பகவான் நிச்சயமா குடுத்துருவார். ஏன்னா சனி லக்னத்துல இருக்கார். உங்களோட ராசியில இருக்கார். சொல்லப்போனா உங்களோட ராசியிலே சனி பகவான் இருக்கார். சனிங்கிறது யாருங்க? உழைக்கக்கூடிய கிரகம், உழைப்பாளிங்க. வேர்வை சிந்துனா பலன் உண்டுங்க அப்படிங்கிற மாரி அடுத்த பார்வையா குருவோட பார்வை 10ஆம் பார்வை சிறப்பை